வெல்கம் டு ஃபுல் மீல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ரவா ஃபேட் ஃபிஷ். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மீன் எடுத்துக்கோங்க. மீனை ஒரு ½ அன் ஹவர், மீன் எந்த மீனாலும் சரி ஸ்லைஸ் ஃபிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து என்ன பண்ணும், லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு, உப்பு, கொஞ்சம் ஜீரக பொடி, மிளகுத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம் 1/2 மணி நேரம். மீன் நல்லா ஊறாதான் அப்போ உப்பு மசாலா உள்ளே இறங்கும். அது பிறகு வந்து என்ன பண்ணும், ஒரு ½ அன் ஹவருக்கு ஊறின பிறகு அது வந்து மீன் மசாலா கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது வந்து மீனுக்கு. இப்போ வந்து மசாலா காண்டி கொஞ்சம் மிளகாத்தூள். மெயின் மசாலாவிலேயும் மிளகாத்தூள் இருக்கும், அதனால் பார்த்து போடுங்க. கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி. மீன் நிறைய எடுக்கப்போ நிறையா குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக எடுத்துருக்கேன், அதனால வந்து கொஞ்சமாக மசாலா போடுறேன். கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து மறுபடியும் ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். மீன் அப்படி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிவிட்டு அப்போ செகண்ட் மேரினேஷன் மசாலா காண்டியாது. தட்டு அது நம்ம ஊற வச்சுருக்க மீன் வந்து மீன் தூண்டு வந்து இப்போ என்ன பண்ண நல்லா ரோல் பண்ணோம். இதுக்கு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர், முட்டை இதுவே போட வேண்டியதில்லை. வெறும் இந்த மீன் மசாலா, கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கோம், அது அப்புறம் இந்த ரவா, இது மட்டும் போதும். உப்பு பார்த்துட்டு போடுங்க, ஏன்னா மீன் மசாலா உப்பு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா உப்பு போடுங்க. இதுக்கு மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக நல்லா எட்ஜஸ் எல்லாம் இதாகணும், மீன் நல்லா கவர் ஆகணும். நல்லா நான் மீனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஊற வச்சதில் வந்து மீனை வந்து நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் எட்ஜஸ் இல்லாமல் நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட இல்லை மசாலா மாதிரி நல்லா அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்ருங்க, ட்ரை ஆகிடும். அது பேர் என்ன பண்ணிட்டு நம்ம நல்லா பொரிக்க போகிறோம். மீடியமான ஹீட்டில் வச்சு மீன் வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். மீடியம் ஹீட்டில் வைங்க. ஜாஸ்தி வச்சிங்கன்னா வந்து மீன் மேலே இருக்க மசாலா மட்டும் குக் ஆகிடும், உள்ளே இருக்கிற மீன் வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி, இது ஈஸியான ரெசிபி கூட. நல்லா இதாக கோல்டன் கலரில் பொரிக்கணும், இது பண்ணுங்கள், பொரிச்சுடுங்க. கலந்து கூட மீனில் தண்ணி கூட தண்ணி இருந்தால் அப்படின்னா ரவை வந்து இதாகிடும், எடுத்துட்டு வந்துடும். தண்ணி சுத்தமாக ட்ரைன் பண்ணிவிட்டு மீனை ஊற வைங்க. நம்ம ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணுறப்போ உள்ளே சாஃப்டாக இருக்கும். மேல் லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம வந்து ரவா ஃபேட் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து மேல் வந்து நிறையா சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபிகளுக்கு மறந்துடாமல் நம்ம ஃபுல் மீல்ஸ் கிச்சன் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும். நன்றி.
மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில்.